வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் இந்த மாதம் என்னென்ன படங்கள்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அஃபிஷியலான அப்டேட் புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன படங்கள்லாம் இந்த மாதம் வரப்போகுதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் மூவி அப்சஷன், ரீசெண்டாக வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தை நீங்கள் நிறைய பேர் ஓசிஸ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. ஓசிஸில் இந்த படம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் இந்த படம் இந்த மந்த் ஜூலை மந்தில் புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல் ப்ரீமியர் ஆகுன்ற மாதிரி புக் மை ஷோ ஸ்ட்ரீமே இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ஜூலை 14 அன்னைக்கு இந்த படம் நமக்கு இந்தியாவில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இந்த படம் நமக்கு தமிழ், தெலுங்கு அடிஷ்னல் டப்டு வெர்ஷன்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஜூலை 14 இந்த படத்தோட ப்ளூரே டிஸ்க் வரப்போகுது. ஸோ அந்த டைமில் இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டெல்லாம் மேக்ஸிமம் ப்ரீம் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டே டியூன். நம்பர் 2, சைனீஸில் வெளிவந்திருக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தி ஃபியூரியஸ். இந்த படத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு இந்தியாவிலுமே கிடச்சிருக்கு. படத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் எலமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி ஸோ படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. இந்த படத்தையுமே வருகின்ற ஜூலை 7 அன்னைக்கு நமக்கு இந்தியாவிலுமே ரெண்டல் மாடலில் கொண்டு வராங்க. புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல்லேருந்து அஃபிஷியல் டேட்டை அவங்க ரிவீல் பண்ணல. பட் ஆனால் வந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் ஜூலை 7 அன்னைக்கே வரும். அப்படி இல்லைனா ஜூலை மந்தில் வேறு ஏதாவது டேட்டில் ப்ரீமியராக அதிகமான சான்சஸ் இருக்குது. தேர்ட் மூவி 2026 வெளிவந்திருக்கிற ஒரு ஹாரர் ஸ்கைஃபை ட்ராமா மூவியான பேக் ரூம்ஸ். இந்த படத்தோடைய இந்தியன் டிஜிட்டல் ப்ரீமியருமே நமக்கு இந்த மந்தில் புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த மந்தில் நமக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் ப்ரீமியர் ஆகும். அண்ட் எக்ஸாக்டான டேட் என்னது இன்னும் அஃபிஷியலாக தெரியல. ஆனால் வேர்ல்டு வைடாகவே விஓடி ரெண்டலில் இந்த படம் ஜூலை 7 அன்னைக்கு ப்ரீமியர் ஆகுது. ஃபோர்த்து மூவியாக ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவியாக வெளிவரக்கூடிய படம் தான் பாஸ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் இந்த மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் ஜூலை 10 அன்னைக்கு இந்த படம் கொரியன், தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லுமே உங்களுக்கு இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் படம் கொரியன்லுமே ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கு. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் ஆக்ஷன் சீன்ஸுமே இந்த படத்தில் நல்லா இருக்குமாம். ஸோ பார்ப்போம், தமிழ் டப்பிங்கோட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மூவியா டிஸ்க்ளோஷர் டே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஸ்கைஃபை மூவி. இந்த படமுமே நமக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் இந்த மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான டேட் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு இன்னும் தமிழ் டப்பிங் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ப்ரீமியர் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஆனால் அவங்க ப்ரீமியர் பண்ணலான்ட்டு 100% ஷோர் கிடையாது. ஸோ பார்ப்போம், அப்கமிங்கில் தமிழ் டப்பிங்கில் அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த படம் நமக்கு ஜூலை மந்த் லாஸ்ட் வீக்கெண்டில் நமக்கு வெளிவர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்ம பார்த்த படங்களில் அப்சஷன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவியும் கொரியன் மூவியான பாஸ் அப்படிங்கிற ஒரு படமும் நமக்கு தமிழ் டப்பிங்கோட இந்த மந்தில் புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் ப்ரீமியர் ஆகும். மிச்சம் இருக்க படங்கள்லாம் தமிழ் டப்பிங்க்கு சான்சஸ் இருக்குது. பட் வரப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். இதில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.